தொலைத்த மனிதம் எங்கே? வாழ்வின் எல்லா கூறுகளுமே விதிவிலக்கில்லாமல் நாசுக்காக நசுக்கப்படுகின்ற இந்நாளில் எமது எதிர்பார்ப்புத்தான் என்ன? எமக்கு வேண்டியது என்ன? நிலைத்து நிற்க வசதிகளை தேடினோம். மனிதம் நிலைகுலைந்ததுதான் மிச்சம். ஆசையில்லா மனிதனே இல்லை, ஆனால் பேராசை உள்ளவன் மனிதனே இல்லை என்றாகிவிட்டது. கொண்டையை கெடுக்க ஒரு பேன், குலத்தை கெடுக்க ஒரு பெண் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. மனிதனுடைய மதிப்பு எங்கே செல்கிறது பார்த்தீர்களா? சர்வதேசத்தில் டொலரின் மதிப்பு ஏறிக்கொண்டிருக்கிறது, மனிதனுடைய மதிப்பு இறங்கிக் கொண்டிருக்கிறது. கொல்லு பிடிக்கும் பாட்டிக்கும் டொலரின் மதிப்பு தெரியும், மனித மதிப்புத்தான் புரியவில்லை. 10 ரூபா நாணய குற்றியை வெளுத்திவிட்டு தேடுகிறோம், அலைகிறோம். ஆனால் நாணயம் தவறிய மனிதனாக நம் நாணயத்தை தொலைத்து விட்டோம். கவலைப்படுவதில்லை, நாணயமற்றவர்களாக வாழ்கிறோம். அனுமானுக்கு வாள் நீண்டு செல்வது போல் சமூகங்களில் சங்கங்கள், அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், ஆச்சிரமங்கள், கழகங்கள், கருணை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் என்று நீண்டு கொண்டே செல்கின்றன. ஆனால் ஒற்றுமை இல்லை, புரிந்துணர்வு இல்லை, ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை. அவை ஒன்றும் மனிதத்தை வளர்க்கவும் இல்லை. இடறி விழுவது பலவீனம், ஆனால் அங்கே விழுந்து கிடப்பதுதானே மதியீனம். நாம் விழுந்து விடவே இல்லை என்பதில் பெருமை இல்லை, விழுந்த போதெல்லாம் எழுந்து கொண்டோம் என்பதில் தான் பெருமைப்பட வேண்டும். கடைகளில் மின்சார சாதனங்களுக்கு வாரண்டி கார்டு தருவார்கள். மனிதரும் வாழ்க்கைக்கு வாரண்டியும் இல்லை. தெருவிலும் முடியலாம், வீட்டிலும் முடியலாம், சந்தையிலும் முடியலாம், ஆலயத்திலும் முடிகிறது, விமானத்திலும் முடிகிறது, கழிப்பறையிலும் முடிகிறது, படுக்கையறையிலும் முடிகிறது. சிந்தியுங்கள், செயல்படுங்கள், உறவுகளை பற்றுங்கள், உங்கள் நண்பர்களை நாடுங்கள், பயணியுங்கள் மகிழ்ச்சியாக. தொடரட்டும் தொடரட்டும் இனிதான பொழுதுகள். அன்பானவர்களே, வாழ்க்கை புத்தகத்தின் முதல் பக்கம் கருவறை, இறுதிப்பக்கம் கல்லறை. இடைப்பக்கங்களை பாசத்தால் நிறைத்தால் என்ன?